உறவுகளுக்கு வணக்கம். ஜனாதிபதியினுடைய ஊடகப் பிரிவால் ஒரு முக்கியமான ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது நடந்து முடிந்த இந்த டித்வா புயல் காரணமாக ஏராளமான பதிவுகள் எங்களுடைய நாட்டிலே பதியப்பட்டிருக்கும். அது காட்சிகளாக இருக்கட்டும், அல்லது புகைப்படங்களாக இருக்கட்டும், காணொலி பதிவுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஏதோ விதத்திலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் இந்த ஊடகப் பிரிவு வெளியிட்டிருக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், இலங்கையினுடைய இந்த காட்சி பதிவுகளை, அதாவது நடந்த வரலாற்று நிகழ்வுகளை காட்சி பதிவுகளாக ஆவணப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இந்த நிகழ்வு பதிவாக போகிறது. அந்த விடயம் தொடர்பாகத்தான் ஒரு முக்கியமான ஒரு அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. எதிர்வரும், அதாவது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியில் இருந்து 17ஆம் தேதி வரை கொழும்பு தாமரை கோபுர வளாகத்திலே ஒரு முக்கியமான ஒரு தேசிய புகைப்பட கண்காட்சி இடம்பெற காத்திருக்கிறது. இந்த புகைப்பட கண்காட்சிக்கான புகைப்படங்களைத்தான் பொதுவாக எல்லோரிடமிருந்தே இந்த ஜனாதிபதி ஊடக பிரிவு கோரியிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், வரலாற்று பதிவுகளை ஆவணப்படுத்துகின்ற முறைமையின் கீழ் இம்முறை இந்த கண்காட்சிக்காக பொதுமைப்படுத்தப்பட்ட அறிவித்தலாக இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியினுடைய ஊடக பிரிவு கூடாக. எப்படி என்று சொன்னால், நீங்கள் தொழில்முறை ரீதியாக புகைப்பட கலைஞராக இருக்கலாம், அல்லது பொழுதுபோக்காக புகைப்படங்களை எடுப்பவராக இருக்கலாம், அல்லது பொதுமகனாக இருந்து உங்களுடைய தொலைபேசியிலே அவ்வப்போது புகைப்படங்களை பதிவு செய்பவராக கூட இருக்கலாம். எல்லோர் கையிலும் புகைப்படம் இருக்கிறது. விரும்பின மாதிரி விரும்பின வேளையில் நாங்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சில புகைப்படங்கள் சில நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயித்திருக்கிறது, தலைவிதியை மாற்றி இருக்கிறது, சில வரலாறுகளை பதிவாக்கி இருக்கிறது, சில சாதனைகளுக்கு சொந்தமாக மாறி இருக்கிறது, பல விருதுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஏதோ ஒரு வகையிலே பேசக்கூடிய நல்ல புகைப்படங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். அந்த வகையில் தான் இப்படி எல்லோரிடமிருந்தும் ஜனாதிபதி ஊடக பிரிவு ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறது. இந்த தேசிய புகைப்பட கண்காட்சிக்காக இந்த புகைப்படங்களை உங்களிடமிருந்து கோரியிருக்கிறது. இதற்காக நீங்கள் எப்படிப்பட்ட புகைப்படங்களை அனுப்ப முடியும் என்று சொன்னால், தித்வா புயலினுடைய தாக்கம், அதனால் மக்களுக்கு ஏற்பட்ட பேரழிவு, அதன் பின்னராக புனர் நிர்மாண பணிகள், நிவாரண பணிகள், மக்கள் இடம்பெயர்ந்து போதல், அந்த புனர் நிர்மாண பணிகளிலிருந்து மனிதாபிமான பணிகளிலிருந்து மீண்டெழுதல், மீள் கட்டுமானங்களை மேற்கொள்ளுதல், இப்படியான பல்வேறுபட்ட விடயங்களை தித்வா புயல் சம்பந்தமாக நீங்கள் பதிவு செய்த புகைப்படங்களை நீங்கள் அனுப்பக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அனுப்புகின்ற புகைப்படங்களை தெரிவு செய்வதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு தான் உங்களுடைய புகைப்படங்களை தெரிவு செய்யும். தெரிவு செய்யப்படுகின்ற புகைப்படங்கள் நடைபெறவிருக்கின்ற தேசிய கண்காட்சியிலே மக்கள் பார்வைக்காக விடப்படும். அது மட்டுமல்ல, அந்த புகைப்பட நூல், ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த புத்தகத்தில் கூட உங்களுடைய புகைப்படங்கள், உங்களுடைய தகவல்களோடு வெளிவரும். அதே நேரத்தில் உங்களுடைய தகவல்கள் மற்றும் காப்புரிமையோடு இணைய வழி பார்வை தளத்திலே அந்த புகைப்படங்களை பதிவேற்றுவதற்காக உத்தியோகபூர்வ ஊடகங்களிலே பதிவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் அங்கு இருக்கிறது. ஆகவே உங்களை நீங்கள் நிரூபிப்பதற்கும், உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கும், உங்களுடைய பெயர் தகவல்களோடு இந்த புகைப்படங்கள் தேசிய அளவிலே பிரபல்யம் அடைவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது காத்திருக்கிறது. உங்களுடைய இவ்வாறான புகைப்படங்களை ஜனவரி 16ஆம் தேதிக்கு முதல் நீங்கள் நிச்சயமாக அனுப்பி முடிக்க வேண்டும். இந்த அனுப்பி முடிக்க வேண்டிய முகவரி, அதாவது வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது. அவர்களுடைய இணையதளத்திலே நீங்கள் பதிவேற்றிக் கொள்ளலாம், மின்னஞ்சலுக்கு கூட அனுப்பிக் கொள்ளலாம். அந்த தகவல்களை நாங்கள் இப்பொழுது திரையிலே தந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அவற்றை பார்த்து உங்களுடைய புகைப்படங்களை மிக விரைவாக அனுப்பிக் கொள்ளுங்கள். இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு முன்னராக நீங்கள் அந்த புகைப்படங்களை நிச்சயமாக அனுப்பி முடிக்க வேண்டும். இவ்வாறான வழிகளில் நீங்கள் புகைப்படங்களை அனுப்ப முடியவில்லை என்று சொன்னால், நீங்கள் நேரடியாக சென்று உங்களுடைய புகைப்படங்களை அவர்களிடம் கையளிக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது. நீங்கள் எங்கு அவற்றை கையளிக்கலாம் என்று சொன்னால், புகைப்பட பிரிவு, ஜனாதிபதி ஊடக பிரிவு, 4வது மாடி, ஸ்டாண்டர்ட் சார்ட் கட்டிடம், ஜனாதிபதி வீதி, கொழும்பு 1 என்கின்ற முகவரிக்கு நீங்கள் நேரில் சென்று உங்களுடைய புகைப்படங்களை கையடிக்கலாம். இது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த அல்லது பொழுதுபோக்காக நீங்கள் எடுத்த புகைப்படங்கள் ஏதாவது பேசுபவரோடு அமைந்திருந்தால் அவை நாளை உங்களை பேச வைக்கின்ற ஒரு புகைப்படமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாதம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதிக்கு முதல் நீங்கள் உங்களுடைய புகைப்படங்களை அனுப்பி வைக்க வேண்டும். இந்த புகைப்படங்களை நீங்கள் சமர்ப்பிக்கின்ற பொழுது சில விதிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அது எப்படி என்று சொன்னால், ஒரு தனிநபரை சாடுவதாகவோ அல்லது ஒரு குழுவினரை அல்லது பாரபட்சம் ஏற்படுத்துகின்ற வகையிலே பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய அல்லது முரண்களை உருவாக்கக்கூடிய வகையில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், காயங்கள், குழந்தைகளை உள்ளடக்கிய புகைப்படங்கள், குழந்தைகளை உள்ளடக்கிய புகைப்படங்கள் அனுப்பலாம். ஆனால் அந்த குழந்தைக்குரிய பெற்றோருடைய அனுமதியுடன் அந்த புகைப்படங்களை நீங்கள் அவர்களுக்கு அனுப்பி வைக்கலாம். ஆகவே மனிதாபிமான ரீதியிலே இவ்வாறான தரவேற்றக்கூடிய முக்கியமான விடயங்களை உள்ளடக்கிய தனிநபரையோ குழுவையோ அல்லது மதம் சார்ந்த ஏதோ ஒரு வகைகளிலே, ஒரு இனம் சார்ந்த ஒரு பிரிவினரையோ பாரபட்சம் ஏற்படுத்துகின்ற வகையிலோ இந்த புகைப்படங்கள் அமையக்கூடாது. அப்படிப்பட்ட புகைப்படங்களை நீங்கள் அனுப்பக்கூடாது என்கின்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவற்றை பார்த்து அவதானமாக அந்த புகைப்படங்களை நீங்கள் அனுப்பிக் கொள்ளலாம். புகைப்படங்களை அனுப்புகின்ற பொழுது பின்வரும் விடயங்களோடு நீங்கள் அனுப்ப வேண்டும். புகைப்பட கலைஞர்களுடைய பெயர், இடம், அதாவது மாவட்டம் நீங்கள் குறிப்பிட வேண்டும். நகரம், அது கிராமமாக கூட இருக்கலாம், அதனுடைய பெயர் தெளிவாக எழுதப்பட வேண்டும். திகதி அல்லது அண்மித்த திகதி, அதாவது இப்போ அந்த புகைப்படம்
புகைப்படம், நீங்கள் அண்மித்த எந்த காலப்பகுதிகளிலே நீங்கள் எடுத்த புகைப்படம் என்கின்ற அந்த திகதி விவரங்களும் நீங்கள் அவற்றிலே இணைக்க வேண்டும். அதாவது காட்சிப்படுத்தப்படும் புகைப்படத்தின் சுருக்கமான விளக்கத்தை கூட இயலுமான வரையில் அந்த படம் என்ன சொல்ல விளைகிறது, அதனுடைய தாற்பயம் என்ன, அல்லது என்ன நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டது, அதில் என்ன புலனாகிறது என்கின்ற ஏதாவது ஒரு சிறிய குறிப்பினை நீங்கள் அந்த புகைப்படத்தோடு அனுப்பி வைக்கலாம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதற்கான ஒரு சந்தர்ப்பம். ஆகவே தேசிய கண்காட்சியில் இலங்கையில் இடம்பெறவிருக்கின்ற பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை கொழும்பு தாமரைக்கோபுர வளாகத்தில் இடம்பெறவிருக்கின்ற தேசிய கண்காட்சியிலே உங்களுடைய புகைப்படங்களும் இடம் பிடிப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஆகவே நம்பிக்கையோடு அனுப்பி வையுங்கள். ஒருவர் எத்தனை புகைப்படம் வேண்டுமானாலும் அனுப்பிக் கொள்ளலாம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வாருங்கள். இந்த செய்தியை நேற்றைய தினம் ஜனாதிபதியினுடைய ஊடகப் பிரிவு வெளியிட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.